செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப் சூப்பர்பான ஒரு மூவ் இருந்தது. ஒரு 125 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு. 1:00 போட்டது தான் இன்னைக்கு டேவோட அதாவது இன்னைக்கு வந்த ஸ்விங்கோட ஹையு. அதுக்கப்புறம் ஹை போகவே முடியல. பட் எப்படி இருந்தாலும் எல்லாரும் 124 பாயிண்ட்ஸ்லாம் எடுத்திருக்க முடியாது. ஈவன் இஃப் யூ ஏர்ன்ட் 45, 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தா கூட, கண்டிப்பா நீங்க நல்ல ட்ரேடர் தான். ஓகே. அதேமாரி இப்போ நம்ம சாகா கான்ட்ரா ட்ரேடிங்கில ஹைலைட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. பட் அதில நான் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இதில நான் என்ன பேசுறேனோ, அத ஹைலைட்ஸ் போட்டுட்டு ஸ்டூடண்ட்ஸ் என்ன ப்ராஃபிட் பண்றாங்களோ, அதுதான் போடுறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அதில போட்டுன்றதால, மேபி நெக்ஸ்ட் வீடியோலருந்து கொஞ்சம் வீடியோ அதில வரும். ஸோ நீங்க இன்கேஸ் அத பார்க்கல, சாகா கான்ட்ரா ட்ரேடிங் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோலருந்து அந்த சேனல்ல பாருங்க ஃபார் சம் டைம். ஓகே. சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன் மைண்ட் செட் டிப்ஸ பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு 4த் விஷயத்த பார்க்கலாம். பி பேஷன்ஸ், ரிசல்ட் டேக் டைம், புரோகிரஸ் மே பி ஸ்லோ, பட் குவிட்டிங் வோன்ட் ஸ்பீட் இட் அப். அமைதியாக இருங்கள், முடிவுகள் நேரம் எடுக்கும், முன்னேற்றம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் கைவிடுவதால் அது எக்காரணத்து கொண்டும் வேகமாகாது. அதாவது இதில நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, தொடர்ச்சியான முயற்சி மற்றும் அமைதிய தான் நான் இத வந்து மீன் பண்றேன். அதாவது வெற்றியை அடைவது ஒரே இரவில் எப்பயுமே நடக்காது. எந்த நல்ல விஷயத்துக்கும் உருவாக்க நேரம் தேவைப்படும். சில நேரங்களில் நாம் எவ்வளவு கடினமாக முயன்றாலும் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும். அந்த சமயத்தில் பலர் மனம் உடைந்து கைவிடுகிறார்கள். ஆனால் கைவிட்டால் நம்முடைய இலக்கை அடைவது இன்னும் தாமதமாகும் அல்லது முற்றிலும் முடியாததாகிவிடும். அதனால் பொறுமையுடன் தொடர்ந்து முயல்வதுதான் உண்மையான வெற்றியின் ரகசியம். இது இதுக்கு நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் விவசாயம் இதுக்கு கரெக்ட்டான எக்ஸாம்பிளா பொருந்தும். அதாவது ஒரு விவசாயி விதை போட்ட உடனே விளைச்சல் எப்பயுமே கிடைக்காது. மண்ணு, நீரு, சூரிய ஒளி இதெல்லாம் வந்து பொறுமையா பராமரிச்சா தான் சில வாரங்களில் தாவரம் வளர்ந்து பலம் தரும். அதேபோல் நம் முயற்சிகளும் நேரம் தேவை. அதாவது இத கன்க்ளூட் பண்ணணும் அப்டின்னா, வெற்றி ஒரு நேரம் எடுத்துக்கொள்ளும் செயல்முறை தான்றத புரிஞ்சுக்கோங்க. மெதுவான முன்னேற்றமும் கண்டிப்பா முன்னேற்றம் தான். சில பேருக்கு ஏதோ ஒரு இதுல ஃபாஸ்ட்டா வந்திருக்கும். ஆனா எல்லாருக்கும் அந்த மாரி இருக்காது. ஸோ மெதுவா போறதும் முன்னேற்றம் தான். கைவிடுவது வெற்றியை கண்டிப்பா இல்லாம தான் பண்ணும். பொறுமை பிளஸ் தொடர்ச்சி ஈக்குவல் டூ நிச்சய வெற்றி. ஸோ இத எப்படின்னா, நீங்க மெதுவாக போனாலும் பரவால்ல. ஆனால் நிறுத்துறதால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்றத தான் நான் இத சொல்ல வரேன். அதேமாரி இது என்னன்னா, நமக்கு புடிச்ச லைன பத்தி தான் நான் பேசுறேன். நமக்கு பிடிக்காத லைன்னு நம்ம தெரியாம அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா, உடனே அந்த இடத்துலருந்து வெளில போயிடுங்க, குவிட் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது நம்ம புடிச்சிருக்கு, நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா, கன்டினியூஸா ட்ரை பண்ணணுன்றது தான். பொறுமை காக்கணுன்றது தான். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லயும் இது கண்டிப்பா பொருந்தும். இது எல்லாருக்குமே தெரியும். ஒரே நைட்ல வந்தோனே யாருமே வந்து பெருசா பண்ண முடியாது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 இயர் எவ்ரி டே வீடியோ போட்டுட்டு எப்படி எப்படிலாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம கூட பொறுமையா கத்துக்கிட்டு வந்தவங்க கண்டிப்பா இப்போ நெக்ஸ்ட் இயர்லாம் நான் இன்கேஸ் வீடியோ போடலனாலும், யூ கேன் ஆக்சுவலி ஏபிள் டூ கேட்ச் அப். நீங்க இன்னும் பெட்டராவே ட்ரேட் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த 1 இயர் டைம் ஓகே இந்த பீரியட்ல ஃபுல்லா கத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு ரீசனே அதுதான். ஸோ நல்லா இன்ட்ரஸ்டிங்கான ஒரு லைன்ல இருக்கு. பட் உங்களால கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, உடனே முன்னேற முடியலன்னா வருத்தமே படாதீங்க. பொறுமையா இருங்க. ஆனா குவிட் பண்ணாதீங்க. கன்டினியூஸா போங்க. அப்படின்றத தான் நான் இத சொல்ல வரேன். நமக்கு பிடிக்காத லைன பத்தி நான் இங்க பேசவே இல்ல. ஓகே. டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி ஆர்எஸ்ஐ இஸ் 49.75 வந்துச்சு. ஸோ 50 மிட் லெவலுக்கு கீழ வந்திருக்கு. இன்னைக்கு மூவிங் ஆவரேஜ் 20யும் ஆட் ஆயிருக்கு. மூவிங் ஆவரேஜ் 20 கீழயும் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் 50 அண்ட் 200க்கு மேல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் 3263 க்ரோர்ஸுக்கு இன்னைக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் அருமையா 5283 க்ரோர்ஸுக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்என் ஓப்பன் பொசிஷன் 6,10,000 கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கிளியரா ஆயிடுச்சு. ஸோ எனி டைம் ரிவர்சல் வந்ததுன்னா, உங்களுக்கு கிளியரா சேஞ்ச் இன் ஓஏல தெரிஞ்சிரும். ஓகே. இப்ப நாளைக்கே ரிவர்சல் வருதுன்னா, யூ கேன் ஆக்சுவலி ஈஸிலி ஐடென்டிஃபை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கூட பைக்கு ஓஏ சப்போர்ட்டே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லு தான். டே ஓப்பன்லேருந்து எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்லி செல்லு தான் இருந்தது. ஸோ அதே தான். நாளைக்கும் அதே மாரி இருந்ததுன்னா, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே தான் கன்டின்யூ பண்ணணும். பட் நாளைக்கு ரிவர்ஸ் ஆச்சுன்னா, 6,10,000 கான்ட்ராக்ட் இருக்குன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பைக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா,
கன்டினியூஸா நாளைக்கு பைக்கு போயிடும். அதனால அத பார்த்துக்கோங்க. நாளைக்குன்னு இல்ல, நான் ஜென்ரலா சொல்றேன். அதாவது ஜென்ரலா சொல்றேன். இந்த மாரி ஒரு அதிகமா வரும்போது ஓஏ சேஞ்சஸ வச்சு வி கேன் ஏபிள் டூ ட்ரேட் பெட்டர் இன் நெக்ஸ்ட் டே. பிகாஸ் அதே கன்டின்யூ ஆச்சுன்னா ஒண்ணும் இல்ல. அதே கன்டின்யூ ஆகும் செல்லு. இல்ல அ ப 6,10,000 கான்ட்ராக்ட் அவங்க கிட்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னா, கொஞ்சம் வேகமாவே அ மார்க்கெட்டும் மூவ் ஆகும். இதுவும் உங்களுக்கு கிளியரா ஓஏ டெய்லி பேசிஸ்ல தெரியும். எனிவே நேத்து நம்ம ம் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றவங்க, நம்ம கூட ட்ரேட் பண்றவங்களுக்கு ஒரு குரூப் வச்சிருந்தோம். அந்த குரூப்ல இத பத்தி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நெறைய பேரு அந்த அந்த என்ன டேட்டா நான் சொன்னேனோ, அந்த டேட்டாவ பார்த்துட்டு தே மேட் அ வெரி குட் மனி டுடே. ஸோ இந்த டேட்டாவ பார்க்க தெரிஞ்சதுனாலே, இப்போ இந்த மாரிலாம் ஹியூஜா இருக்கும்போது, ஒருத்தர் ஈஸியா நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்ணலாம். ஓகே. இந்தியா விக்ஸு 12.41 இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் இறங்குனாலும் இந்தியா விக்ஸும் இறங்கியிருக்கு. இந்தியா விக்ஸ் ஒண்ணும் பெருசா மார்க்கெட் இறங்குறத பத்தி ஒரு கவலைப்படுற மாரியே தெரியல. நிஃப்டி பிஇ 22.29 இன்னைக்கு விழுந்ததுக்கு ஓரளவுக்கு நிஃப்டி பிஇ கொஞ்சம் கரெக்ஷன் வந்திருக்கு. இன்னைக்கு அட்வான்ஸ் 794 தான் வந்தது. டிக்ளைன் 2304. ஸோ ஓவரால் பிராடர் மார்க்கெட் இன்னைக்கு அடி அடி அடின்னு அடிச்ச மாரி தான் இருந்தது. பட் நிஃப்டில உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா மோட்டோபாய் நம்ம ரிலையன்ஸ் வந்து காப்பாத்தி குடுத்துருக்காரு நிஃப்டிய. மத்தபடி ஓவரால் மத்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தா நல்லா தான் கீழ வந்தது. அண்ட் அன்சேஞ்ச் 97 இருந்தது. அதான் நேத்து நம்ம பேசினோம். செகண்ட் ஹால்ஃப் மொமெண்டம் இருக்கும்னு பேசினோம். ஸோ கரெக்ட்டா அதே மாரி 1:00 வந்தது. அங்கருந்து மார்க்கெட் ஓரளவுக்கு பிரெட்டி டீசென்ட் கரெக்ஷன் வந்தது. அதுதான் நான் சொல்றேன். யாரும் 124 பாயிண்ட்ஸ்லாம் எடுத்திருக்க முடியாது. ஜஸ்ட் ஹை அண்ட் லோ டிஃபரன்ஸு. பட் ஒரு 50 பாயிண்ட் எடுத்தா கூட ஆக்சுவலா இட்ஸ் அ வெரி குட் ட்ரேடர் தான். ஸோ நிஃப்டி சென்செக்ஸ பத்தியும் பேசியிருந்தோம். ரூ. 40 பொருள்லாம் ரூ. 400 கூட போலான்ட்டு. பட் ரூ. 40 பொருள் 228 வரைக்கும் போயிருக்கு. 83,500 புட்டு. ஓகே. ஈக்விட்டி டிலைட் ட்ரெய்னிங் ஆன் 12th நவம்பர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ்ல தான் ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு முறையும். ஸோ எல்லாரும் நல்லா பெனிஃபிட் ஆகணுன்றதுக்காக தான் அந்த டேட்டு சூஸ் பண்ணி அத பண்றோம். ஸோ இதில வந்து ஹவ் டு பீட்ஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் ரிட்டர்ன்ஸ்ன்னு இருக்கும். அந்த கான்செப்ட்ட கரெக்ட்டா ஒருத்தர் புடிச்சிட்டு போனீங்கனாலே, யூ கேன் ஏபிள் டு மேக் பிரெட்டி டீசென்ட் ரிட்டர்ன். அதேமாரி ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி இருக்கும். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெறும் இன்வெஸ்ட்மென்ட் மாரி பார்க்குறேன்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ வெறும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதிலேயே வந்து நான் கொஞ்சம் டெய்லி பேசிஸ்னா அதாவது ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு 1 வீக்கு, 10 நாளு, ஈவன் 2, 3 டேஸ் அந்த மாரி ட்ரேட் பண்ணணும், ஸ்விங் ட்ரேட் பண்ணணுன்றவங்களுக்கும் இதில இருக்கும். பட் இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜிய பார்த்துடுங்க. அத பார்த்துட்டு தென் யூ கேன் ஜாயின் ஆன் 12th நவம்பர். ஏன்னா, அதிலேயே மார்க்கெட்டோட டாப் அண்ட் பாட்டம், நிஃப்டியோட டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகே. ஆஸ்ட்ரோ எட்ஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே. சார்ட்ல டெய்லில நம்ம பேசின இடம் ஆல்மோஸ்ட் நாளைக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்ததுன்னா கண்டிப்பா ரிவர்ஸ் ஆச்சுன்னா பிளானிங் டூ பை. அ மாற்று கருத்தே அதில கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே போட்ட ரெசிஸ்டன்ஸு அ நவ் மேபி இட் வில் பிகம் சப்போர்ட்டா அப்படின்ற மாரி தான் இருக்கு. இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் 61.8 தென் மந்த்லி லெவலு அண்ட் ஏற்கனவே போட்ட ரெசிஸ்டன்ஸு. ஸோ ஒரு 3மே ஒண்ணா சேர்ற இடம். கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். கண்டிப்பா அந்த இடத்துலேருந்து உடனே ஃபாஸ்ட்டா திரும்பாது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனா இவ்வளோ சொன்னாலும் நான் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஈவன் ஒரு ஸ்மால் ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன் கூட பண்ணிக்கலாம். எது வேணா பண்ணிக்கலாம். பட் ஐ லவ் கன்ஃபர்மேஷனுக்கு வேற மெத்தட்ஸ் வச்சிருக்கிறோம். இருந்தாலும் சொல்றேன், நீங்க பார்க்குறவங்க உங்களுடைய மெத்தட்ல நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாளைக்கு வந்ததுன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஓகே. இப்போ இன்ட்ராடேல நம்ம என்ன பேசணுன்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம பேசியிருந்தோம். செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ன்னு பேசியிருந்தோம். ஸோ 1:00 பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டு இப்ப ஏற்கனவே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம பேசியிருந்தோம். அது மார்னிங்கே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. ஸோ செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஆல்மோஸ்ட் லோ கிட்ட ஓகே. இங்க ஏற்கனவே சப்போர்ட் எடுத்து போனது. இந்த இடத்துல அந்த சப்போர்ட் ஹஸ் பிகம் அ ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான். அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இட் ஹஸ் கம் டவுன் கன்டினியூஸ்லி. ஸோ சென்செக்ஸ்லாம் பிரெட்டி டீசென்ட் பிரீமியம் புட்ல இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ திஸ் வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. ஓகே. நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு ரொம்ப குரூஷியலான இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே. நாளைக்கும் மொமெண்டம்
இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாரி தான் இருக்கு. வி ஹவ் கம் இன்டூ அ வெரி வெரி க்ரூஷியல் பேஸ். இதான் அந்த இது டெய்லியில இந்த பார்த்தோம். ஸோ இந்த இடம் 450 அந்த இடத்த பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம். ஓகே. அரவுண்ட் 450ன்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ இந்த 450 இந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் இந்த இடத்துல வந்து இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா, தென் ஐ அம் ஆக்சுவலி பிளானிங் டூ டேக் நாளைக்கு பை பொசிஷன். பட் அது நீங்க அப்படியே பிளைண்டா எடுக்காதீங்க. பிகாஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்க பிளைண்டா எடுத்துறாதீங்க. இங்க நீங்க கிளியரா செக் பண்ணுங்க. ஒரு கிளியர் கட் ஒரு ட்ரெண்ட் லைன்ல இங்க ஓடிட்டுருக்கு. ஓகே. மார்க்கெட் எப்படி வேணா ரியாக்ட் ஆகட்டும். நீங்க இப்போ ட்ரேட் பண்றவங்க மேபி மார்க்கெட் மேல போகுதோ, அதுக்கப்புறம் இப்படி கீழ வருதோ, அதுக்கப்புறம் இப்படி வரும்போது, இங்க கிராஸ் ஆகும்போது, ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் இருந்ததுன்னா, தென் யூ கேன் டேக். ஓகே. இன்கேஸ் அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மென்ட் வந்ததுன்னா நீங்க எடுக்கலாம். எடுத்துட்டு யூ கேன் யுட்டிலைஸ். பிகாஸ் திஸ் ஆக்சுவலி கோயிங் இன் அ ஒன் ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஒரு ரெட் கலர் போட்டுக்கிறேன். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டூ சீ ப்ராப்பர்லி. ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் போயின்ட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கலாமா? அப்படின்ற மாரி நான் பார்க்குறேன். அதே மாரி நான் 10:15 டூ ஒரு 10:35 அந்த ரேஞ்ச்க்குள்ள 10:15 டூ மார்னிங் 10:30 ஆர் 10:35 வச்சுக்கலாம். ஓகே. இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்கேஸ் இதுக்குள்ள இந்த இடத்த தொட்டுதோ, இல்ல இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிவர்சல் வந்தது அப்படின்னா, தென் அந்த ரிவர்சல் இன்கேஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா, அவ்வளோதான். மேபி ஆல்மோஸ்ட் த டே எண்ட் வரைக்கும் ஒரே சைட்ல கூட போயிடலாம். மேபி நடுவுல கொஞ்சம் கன்சோல்டேஷன் இருக்கலாம். திரும்ப ஆனா இப்படி போயிடலாம் அப்படின்ற மாரி நான் எதிர்பார்க்குறேன். பட்டு என்ன இருந்தாலும் லைவ் லைவ் தான் வந்து கடவுள். அது எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் நானு. மார்க்கெட் நமக்கு மீறி வேற ஏதாவது ஆகுதான்னு கூட பார்க்கலாம். ஸோ 10:15 டூ 10:30 வி நீட் டூ சீ வேர் த மார்க்கெட் இஸ் ஹெட்டிங். இன்கேஸ் இந்த மாரி ஒரு செட்டப் வந்தது அப்படின்னா, திஸ் பிளேஸ் இஸ் வெரி க்ரூஷியல். இட்ஸ் அ வைப்ரேஷன் பிளேஸ். தேர் இஸ் நோ செகண்ட் தாட் அபவுட் இட் இதுல. இது வந்து கண்டிப்பா மந்த்லியோட ஸ்விங் நம்பர் இருக்கு. ஏற்கனவே போட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஃபெபனோக்கில 61.8% இருக்கு. கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு பவுன்ஸ் குடுக்கலாம். ஓகே. அட்லீஸ்ட் ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸாவது குடுக்கலாம். ஸோ அத நம்ம இன்ட்ராடேல நாளைக்கு யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி நான் யோசிக்கிறேன். பட் அப்படிலாம் ஆகாம நாளைக்கு 10:15, 10:35 வரைக்கும் மேல இருந்துட்டு, அதுக்கப்புறம் கீழ வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப க நாளைக்கு வந்து அதாவது ஒரு நல்ல ட்ரேடா அமையறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்ட்டேன். நேத்து நம்ம கூட ட்ரேட் பண்றவங்களுக்கு, அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ்க்கும் சொல்லியாச்சு. நாளைக்கு ரொம்ப க்ரூஷியல் இது. இந்த ஓஏ செக் பண்ணுங்க. 10:15 டூ 10:35 பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல இங்க ஏதாவது வந்தது, சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் இருந்ததுன்னா, ரிவர்சல் ட்ரேடு எடுங்க. பர்ட்டிகுலர்லி கீழ வந்தது அப்டின்னா, ரிவர்சல் ட்ரேட் எடுங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்கேஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா, மேபி அ எண்ட் வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம். பட் நீங்க வந்து ட்ரையல் பண்ணி எடுத்துட்டு போங்க. நடுவுல ஒரு கன்சால்டேஷன் இருக்கும். ஆனா, திரும்ப அந்த கன்சால்டேஷன் எந்த சைடு போகுதோ, அதே சைடு உடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, வி ஹவ் கம் இன்டூ அ க்ரூஷியல் ஸ்டேஜ். கன்க்ளூட் பண்ணணும்னா, வி ஹவ் கம் இன்டூ அ க்ரூஷியல் ஸ்டேஜ். அந்த க்ரூஷியல் ஸ்டேஜ்ல ரிவர்சல் ட்ரேடு. ஓகே. இதுதான் கிட்டத்தட்ட இந்த க்ரூஷியல் ஸ்டேஜ் வந்ததுன்னா, இங்க ரிவர்சல் ட்ரேட் எடுத்தா நாளைக்கே ஒரு நல்ல ப்ராஃபிட் அமையறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க புரொவைடட் நம்மள ஃபாலோ பண்றவங்க பிளைண்டா ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. அது என்னைக்குமே நல்லதில்ல. பிகாஸ் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத நான் இன்னைக்கு சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க YouTubeல. இதெல்லாம் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியாச்சு சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம். மார்க்கெட் எந்த மாரி இருக்குன்றதெல்லாம் சார்ட் போட்டே குடுத்தாச்சு. பட் என்ன இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸான விஷயம். அதனால நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு? ஓகே. லைவ்ல எப்படி இருக்கு? நம்ம சொல்ற மாரி நடக்குதா? நடந்ததுன்னா ட்ரேட் எடுப்போம். ஓகே. நடக்கலையா ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய பெர்சனல் அட்வைஸு. பிளைண்டா ட்ரேட் பண்ணாதீங்க. நானும் சொல்றேன், நானும் பிளைண்டா ட்ரேட் பண்ண மாட்டேன். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டூ செல். பிகாஸ் என்டையர் ஓஐ வந்து இங்க செல்ல தான் இருக்கு. பட் எனக்கு ரிஸ்க் வெர்சஸ் ரிவார்ட் இதுவாகல. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் செல் பண்றேன். இதுவரைக்கும் நான் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அது மாரி நீங்களும் எப்படின்னா, நீங்களும் அ ரிஸ்க் வெர்சஸ் ரிவார்டு பார்த்துட்டு ட்ரேட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை பிளான். உங்களுடைய ட்ரேடிங் பிளான நீங்க பாருங்க. தேங்க் யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்ட்ரா ட்ரேடிங்ல அப்லோட் ஆகும். பாருங்க. தேங்க் யூ.